என்ன மாமா, உன்னைய மலை மாதிரி நம்பியிருந்தோம். இப்படி மலை மாடு மாதிரி பொதுக்குன்னு போய் புதக்குழியில் விழுந்துட்டியே. ஏன் மாமா இப்படி பண்ண? உங்கள் மேலே இருந்த ஒரு மரியாதையே போச்சு. உன்னைய நாங்கள் வெறுக்கிறோம் மாமா. ஐ ஹேட் யூன்னு சொல்லி நிறையா பேர் வந்து நேற்று கமெண்ட் போட்டிங்க. சில ரகசியங்களை வந்து உங்கள் முன்னால் சொல்லலாம், இல்லை உடச்சி விடலாமா வேணாமாங்கிற ஒரு தான் வந்து உட்காந்துருங்க. அதாவது ஒரு அந்தரங்கமான விஷயம், அதை பப்ளிக் பண்ணுறதா வேணாமாங்கிறதா என்னுடைய இது. அதுக்காக மான்வேட்டை அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது திரைமறைவில் எதுக்காக வந்து நேற்று சாயங்காலம் 6 to 7 லைவில் கூட நீங்கள் எல்லாம் வேணான்னு சொல்லியும் 9 மணி லைவில் கூட நாங்கள் வருவேனா மாட்டேனாங்கிறது கூட தெரியாமல் இருந்தோம். திடீர்னு எதுக்காக நான் போய் என்ட்ரி கொடுத்தேன், அதுக்கு பின்னால் என்ன காரணம் ஒளிஞ்சிருக்கு, என்ன ரகசியம் அப்படிங்கிறத தான் இப்போ உங்கள் முன்னால் போட்டு நான் உடைக்க போகிறேன். அதாவது நீங்கள் நினைக்கிறீங்க பொம்பளை சுகத்துக்காகவும் 3 வேளை சோத்துக்காகவும் மாமா வந்து கிளம்பி போயிட்டேன், அவனுக்கு என்ன, நம்ம அவனை வந்து எவ்வளவோ அட்வைஸ் பண்ணோம், போகாதீங்கண்ணே, ஒரு 10 நாளாவது விட்டுப்பிடிங்கண்ணே அவளுக்கு அப்போ தானே புத்தி வரும், அப்போ தானே அவள் உங்களுக்கு ஒழுக்கமாக நடப்பா, அப்போ தானே அவள் உங்கள் சொல் பேச்சை கேட்பா, உங்களுக்குன்னு சொல்லி காசை சேர்த்து வைங்கண்ணே, எவ்வளவோ பல அட்வைஸ்கள் எல்லாத்தையும் மீறி நாங்கள் போனேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் உள்ள ரகசியத்தை நான் சொன்னேன்னு வைங்களேன், உங்களுக்கே இப்போ அதிர்ச்சியாக இருக்கும். அதாவதுங்க, நேற்று விட்டுருங்க, முந்தா நாள் நைட்டு அவள் லைவ் போட்டா தெரியுமா 9 மணிக்கு. அப்போ அவள் புல் சரக்கு. அதை யாராவது கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவள் குடிச்சிட்டு லைவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேலை அவள் பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதை கேட்டால் உங்களுக்கே அதிர்ச்சியில் ரத்தம் உறைஞ்சி போயிடும். அதாவது கை நரம்ப வீடியோ காலில் வந்து அவள் என்கிட்ட பேசவே இல்லைங்கிறதெல்லாம் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி என்கிட்ட அவள் பேச செஞ்சால், வீடியோ காலில் வந்தால் எல்லாமே நடந்துச்சு. அதாவது இப்போ பழன இருக்கிற கத்தி இருக்குது பார்த்தீங்களா, காய்கறின்னு இருக்கிற கத்தியை எடுத்து கையை நரம்புக்குள்ளே கோர்த்துக்கிட்டு நான் கையை வந்து இப்போவே அறுத்துக்கிடுவேன், நீ ஒழுங்காக வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கையில் கத்தியை வச்சு இப்படி கிழிக்க போகிறான். அவங்க அம்மா வந்து தடுக்குது, திலீபா தடுக்கிறான், யார் இதையும் கேட்காம அப்புறம் ஒரு அறை விட்டான் திலீபா. வீடியோ காலில் நான் நேரடியாக பார்த்தேன். அறை விட்டு இப்போ அந்த கத்தியை பிடிங்கி உடைச்சி போட்டேன். உடைச்சி தூக்கி எறிஞ்சிட்டு நீ ஒழுங்காக வீட்டுக்குள்ளே போறியா இல்லையான்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஒன்று. அதுக்கப்புறம் சரக்கை போட்டுட்டு தேவையில்லாமல் அடுத்த இந்த விஷயம் அதை விட பயங்கரமான விஷயம், கண்ணாடி அந்த குடித்த பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கீழே எடுத்து போட்டு நொறுக்கி இது மேலே நான் இப்போ நான் நடக்க போகிறேன் அப்படிங்கிறான். இதில் நான் நடந்து என் காலை நான் வந்து புண்ணாக்கிக்கிறேன். அவள் காலில் பாருங்களேன் 2-3 கீரல் இருக்கும். நேற்று அவள் காலை கூட காட்டியிருக்கவே மாட்டான், மறைச்சு தான் வீடியோ போட்டிருப்பாள். தன்னைத்தானே வருத்திக்கிறது. இது எப்படின்னா பிளாக்மெயில், இதுக்கு பேர் தான். ஒன்று நீ வரணும், ஏன்னா நீ என்ன வந்த என்னை கூப்பிட்டு வந்து மதுரையில் வச்ச 6 வருஷம் நம்ம குடும்பம் நடத்தணும், இப்போ திடீர்னு பொசுக்குன்னு போய் உட்காந்து 1 நாளில் வருவேன் 2 நாளில் வருவேன்னு பார்த்தா உங்கள் அம்மா வீட்டில் போய் 1 வாரமாக டேரா போட்டுக்கிட்டு இருக்க. சரி சாப்பாட்டுக்காக வருவேன்னு கூட எதிர்பார்க்குறேன், அதுவும் வரல. சரி எங்கள் அம்மாவை வச்சு சென்டிமெண்ட்டில் மடக்கலான்னு பார்த்தா அதுக்கும் ஒத்து வரல. சரி பிள்ளைய விஷயத்துலையாவது வருவேன்னு பார்த்தா எதுக்குமே ஒத்து வரல. அப்போ என்னைய நானே ஏதாவது பண்ணிக்கிட்டா தான் உண்டு அப்படின்னு சொல்லி 2-3 தடவை. இது போக வீட்டில் இருந்த மாத்திரை, நான் ஒரு மாத்திரை டப்பாவை எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவளுக்குன்னு ஒரு மாத்திரை டானிக்கு இதெல்லாம் இருக்குது. 2-3 வகை டானிக்கை ஒரே நேரத்தில் வாயில் அந்த ட்ரிங்க்ஸ் அடித்ததுக்கு அதுக்கும் அந்த டானிக்கு பாட்டில் எடுத்து 3 பாட்டில் டானிக்கு, இருமல் மருந்து டானிக்கையும், அப்புறம் வந்து வயிற்று புண்ணுக்காக நான் வாங்கி வச்சுருந்தேன் அல்சர் டானிக்கு அது, அப்புறம் இன்னொரு டானிக்கு 3 வகை டானிக்கு எடுத்து ஒரே நேரத்தில் முடக்குன்னு குடிச்சிட்டான். இருந்த மாத்திரையை அப்புறம் அள்ளி போடுறதுக்கு கையில் அள்ளியிருக்கா. ஒரு தட்டி விட்டுருக்கா அவங்க அம்மா. தட்டி விட்டு அந்த கையை வாயில் விட்டு அந்த டானிக்கை பூரா அப்படியே கொமட்டை வச்சு வாந்தி எடுக்க விட்டுருக்கு. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதாவதுங்க, நான் போகிறேன்னா அவள் உங்கள் முன்னால் நடிக்கிறா, ஏதோ கீழே விழுந்தாலும் மண் ஒட்டாத அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை, அவள் எனக்கு தேவையில்லை, நான் என் புருஷன் பாலவிநாயகத்து கூட போய் நான் வாழ போகிறேன், இதெல்லாம் நடிப்பு. ஆனால் உண்மையிலே அவளுக்கு தேவை நாங்கிறத விட என்னுடைய பணம், என்னுடைய யூடியூப் வருமானம். என்னடா இவன் வந்து திருப்பி வந்துடுவேன் 1 நாள் 2 நாள்னு பார்த்தா திடீர்னு அத்தை பொண்ணுங்கிறேன், திடீர்னு 10 கிலோ அரிசி வாங்கி கொடுக்க போகிறேங்கிறேன், அந்த பிள்ளையில் வந்து பேசிட்டேங்கிறேன், க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சுங்கிறேன், பொண்டாடி பக்கம் அங்கிட்டு பார்த்தா பொண்டாடி ஒரு பக்கம் வான்னு கூப்பிட்றா, நீங்கள் ஏன் கூட வந்துருங்க சிக்குப்பாய், நான் எப்பயும் போல் நம்ம சேர்ந்து குடும்பத்தோடு வாழ்வோங்கிறா அவள். இந்த பக்கம் பார்த்தா அத்தை பொண்ணுங்க பிரச்சனை, அதுக்கு 2மே புருஷன் இல்லாத பிள்ளைங்க. சரி இப்போ இங்கிட்டு போயிடுவாரோ அங்கிட்டு போயிடுவாரோ, நம்ம இடத்த நம்ம விட்டுருவோமோ, நம்ம தக்க வச்ச இடத்த நம்ம வந்து நம்மளே வந்து தேவையில்லாமல் தகர்த்துருவோமோ அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ளே வந்து நிறையா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதோட வெளிப்பாடு தான் நேற்றுக்குள்ளே வரலன்னா அவளுக்கு. நேற்று எனக்கு அதுக்கு தான் முதல்ல வந்து வீடியோவில் நான் உங்கள்கிட்ட மலிப்பி பேசினேன். எப்பா இந்த மாதிரி வந்து நான் அங்கே போகிறேன்ப்பா, என் உடம்பு சரியில்லைப்பா,
எனக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கிறலப்பா, நான் சுகர் பேஷண்ட்டுப்பா, எனக்கு வந்து பல வியாதிகள் இருக்குது, என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். ஓட்டெடுப்பு வச்சும் தோத்துட்டேன். அதுலேயும் நீங்கள் 80% பேர் 1500 பேர் ஓட்டு போட்டிங்க. 1470 பேர் ஓட்டு போட்டிங்க. அதில் 80% நீங்கள் போகாதீங்கன்னீங்க, 20% தான் போங்கன்னீங்க. உடனே அவள் திருப்பி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டா, அதை அழிச்சிட்டா. அது உங்களுக்கும் தெரியும். உட்காந்துக்கிட்டு நான் பாலவநாயத்து கூட வாழ்ந்துக்கிறேன், நீ வர வேணாம் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு ஏன் அட்மின் மஞ்சு பிள்ளைகிட்ட, ஏம்மா உங்கள் அக்கா அப்படி சொல்லிருச்சு, என்னை ஆளை விட்டால் போதும், நான் பாட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருந்துக்கிறேன், எனக்கு கொசுக்கடிலாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் இதுக்கு இடையில என்ன கோல்மால் வேலை நடந்துச்சு, என்ன வந்து சித்து விளையாட்டுகள் ஓடிச்சுன்னு எனக்கு தெரியலை. பார்த்தா டக்குன்னு பார்த்தா நீ எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம், இந்த வீட்டு வாசல் உனக்காக கதவு திறந்தே இருக்கும், லவ் யூ ஸோ மச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை போடுறான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அவளுடைய மிரட்டல் காரணமாகத்தான், அவளுடைய அந்த தற்கொலை முயற்சிக்கு காரணமாகத்தான் நான் அந்த வீட்டுக்கு போனேனே தவிர மனசார நான் போகலை. என் தங்கச்சி பிள்ளைகளும் என் மாப்பிள்ளைகளும் என்னை மன்னிக்கணும். என்னால் ஒரு உயிரோட விளையாடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதுதான் முழுக்க முழுக்க காரணம். யார் தவறாக வந்து என்னை என்ன வேணாம். பல பேர் நேற்று நைட்டு கூட வந்து, மாமா நீ என்ன இவ்வளோ கேவலமாக இருக்க, உனக்காக நாங்கள் இவ்வளோ அட்வைஸ் பண்ணோம், கடைசியில் பார்த்தா அந்த கவட்டை காலே கதின்னு போய் படுத்தே விட்டாயே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் என்னை வந்து வசவு பாடினீங்க, திட்டுனீங்க. எல்லாத்துக்கும் பொறுமையாக போனது காரணம் ஒரு உயிர். அது யாரோட உயிராக இருந்தால் என்ன, நாளைக்கு இவ ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டான்னு வைங்களேன், இதோடைய பழியும் பாவமும் யாருக்கு வந்து விழுவும்? எனக்கும் என் குடும்பத்துக்கும் சுமிக்கும் என் பேரனுக்கும் என்னுடைய வம்சாவளிக்கும். என்ன ஆகும்? இவ வாயில் விழுந்து யாராவது விளங்கியிருக்காங்களா? இவ கண்ணீர் விட்டால் யாராவது நல்லா இருந்திருக்காங்களா? இதுக்கு உதாரணமாக பல பேரை சொல்லலாம். பெட்ரோல் பிச்சைக்கு அப்படி தான் கண்ணீர் விட்டு அழுதா, இவளை ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி. இவளை விட இவங்க அம்மாவோட கண்ணீரும் இவங்க அம்மாவோட மண்ணவாரி தூத்துறதுக்கும் பவர் ஜாஸ்தி, அது உங்களுக்கே தெரியும். அதனால் எங்கள் அம்மாவோட உயிர் கூட போயிருச்சு. இவங்க போய் பிடாரியம்மன் கோயிலில் போய் மண்ணவாரி தூத்துனது ஃபஸ்ட்டு நடந்த சம்பவம். என் மகனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஆச்சு, அதில் ஒரு உயிர் பலி ஆச்சு. அதுக்கு அடுத்து திலீபா கோகுலை திட்டா அப்படிங்கிற விஷயம் அவங்க அம்மா காதுக்கு போய் திருப்பி அதே பிடாரியம்மன் கோயிலில் போய் மண்ணவாரி தூத்தி எங்கள் அம்மாவோட உயிரும் போச்சு. இப்போ இவளுடைய கண்ணீர்னால் பெட்ரோல் பிச்சை செட்டப் கழுவி இந்த போக்சோ கேஸ்லையும் குண்டாசனையும் ஜெயிலுக்குள்ளே போய் 1 வருஷம் ஆச்சு, இன்னும் வெளியே வர முடியலை. ஆக இவகிட்ட வந்து கண்ணீர் விட்டாலோ, இவ குடும்பத்தோட பாவத்தை சாபத்தை வாங்கினாலோவே நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. இவ வந்து ஏதோ ஒன்று செஞ்சு அதனால் இவ உயிர் போயிருச்சுன்னு வைங்களேன். இதனால் என்ன ஆகும்? இவ பிள்ளைய வந்து அனாதை ஆயிடுவாங்க 2 பேரும். இப்போ நான் எத்தனை நாளைக்கு பார்ப்பேன்? அதை விட இன்னொரு பெரிய குடும்பம் என்னென்னா, பாலவநாயகத்துக்கு பதில் சொல்லணும், இவங்க அம்மாவுக்கு பதில் சொல்லணும். இவ ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துட்டானா, இவ எடுக்க மாட்டா, விளையாட்டாக செய்கிறது வந்து விபரீதத்தில் போய் முடிஞ்சுன்னு வைங்களேன், அதோடைய பலன் யார் பக்கம் வரும்? அதுக்கு யாருனால சேதாரம்? என் குடும்பத்துக்கு தான் சேதாரம். இவளுக்கு ஒன்றும் கிடையாது. இவள் பாட்டுக்கு எதையாவது மருந்து குடிச்சிட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டோ, கையை நரம்பு அறுத்துக்கிட்டோ இல்லை வந்து வேறு எதுலையா தொங்கியோ ஏதோ ஒன்று பண்ணி இவளை மாச்சிக்கிடுவா. ஆனால் அதோடைய பாவங்களும் சாபங்களும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் பேரனையும் ஆட்டி படைக்கும், வம்சமாக தொடரும். இப்போவே நான் ஒரு வப்பாட்டிக்கிட்டையும் பொட்டாட்டிக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு இருக்க இடம் இல்லாமல், படுக்க பாய் இல்லாமல், திங்க சோறு இல்லாமல், ஹோட்டலில் வாங்கி லட்சமாக சம்பாரித்து ஹோட்டலில் வாங்கி தின்னுக்கிட்டு கிடக்கிறேன்னா இதுக்கு காரணம் யார்? என்னுடைய மூதாதையர்கள், என் முன்னோர்கள், என் பாட்டனோ முப்பாட்டனோ எங்கள் தாத்தனோ இல்லை எங்கள் அப்பனோ, யாரோ ஒரு ஆள் செஞ்ச பாவம், யாரோ ஒரு பெண்ணுக்கு செஞ்ச துரோகம், அது என்னை ஆட்டி படைக்குது. இப்போ நான் வந்து என்னால் ஏதோ ஒன்று இவளுக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையாகி இவ உயிரை மாற்றிக்கிட்டானா அதோடைய பாவங்கள் யாரை சேரும்? என் குடும்பத்தையும் என் வம்சாவளியவும் சேரும். அதனால தான் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவள் என்ன பண்ணாலும் அவளுக்கு நான் அடங்கி போகிறேன். அவள் எவ்வளவு தான் என்னை கொடுமைப்படுத்தாலும் நான் சகிச்சு போகிறேன். அவள் என்ன தான் என் குறவலையில் ஏறி மிதித்தாலும் அதை குறையாக எடுத்துக்கிறாம, சரி ரைட்டு இதுவும் கடந்து போகும், நம்ம வாழ்க்கையிலே ஒரு நாள் ஒளி வீசும், என்றைக்காவது நம்ம குடும்பத்தோடு போய் சேருவோம், அது சூர்யாவோட மனப்பூர்வமான சம்மதத்தோடு போய் சேருவோம். அந்த எண்ணத்தில் தான் இப்போ வரைக்கும் என் வாழ்க்கை வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அவளுக்கு இப்போ என்ன தேவை? ஒரே ஒரு வீடு. அது 30, 40, 50. இந்த காலத்தில் 50 லட்ச ரூபாய் குறைஞ்சி வீடு வாங்கினா, நானும் OLXலேருந்து இன்னும் எவ்வளவோ இது பார்த்துட்டேன். கிராமத்தில் இவ்வளோத்துக்கு இழுப்பூர் வந்து ஒரு பட்டிக்காடு, அந்த கிராமத்தில் கூட வீடு தேடுனா 50 ரூபாய்க்கு கீழே வீடே இல்லைங்க. நாங்களும் பல இடத்துல வீடு தேடிட்டோம், லோனுக்கு அரேஞ்ச் பண்ணுறோம், அவளுக்கு சிபில் ஸ்கோர் இல்லைன்ட்டாங்க, எனக்கு இருக்குது. ஆனால் வீடு 50லேருந்து 60க்கு கீழே வீடு இல்லை. இப்போ வாங்குறோம், நல்லதாக வாங்கி கொடுத்துட்டு அவளை மன நிம்மதியோடு ஊரை விட்டு அனுப்பணும். 2வது, மதுரையில் அவளை வந்து திருப்பி வந்து உட்கார வச்சு பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அவங்க அம்மா ஊருக்கே போ,
அங்கேயே நீ வீடு பாருன்னு சொல்லிட்டேன். இப்போ நேற்று கூட அவங்க அம்மா உட்காந்துருந்தது எதுக்காக இருந்தால் காலையிலே கிளம்பி போயிருச்சு. இவ என்னை கூப்பிட்டதே வேறு விஷயமா. இதையும் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டு இதையும் சொல்லிடுறேன். அதாவது அம்மாவுக்கு வந்து கண்ணை ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, 20,000 ரூபா பணம் கொடுங்க, நீங்கள் வந்து இல்லை நீங்கள் 10 கொடுங்க, நான் 10 போட்டு ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்லி தானே என்னைய கூப்பிட்டா. நானும் போனேன். இல்லை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு நாளாவது பெட்டில் இருக்கணும், பிள்ளைகளுக்கு சோறாக்கி போடணும், நீங்கள் ஆக்கி போடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருங்க, நான் ஆக்கி போட்டு கொண்டு வந்து தர்றேன். இப்படி பேசி தானே நேற்று நடந்த சம்பவம். ஒன்றுமே சொல்லாமல் காலையிலேயே கிளம்பி 5:30 மணி 6 மணிக்கெலாம் கிளப்பி விட்டுட்டான் அவங்க அம்மாவை. நீ ஊருக்கு போகணும். அப்போ எல்லாமே நாடகமா, எல்லாம் நடிப்பா? எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு பார்த்தா, மெர்சிமாட்ட கேட்டா. அப்புறம் என்ன வந்து சகோதரிகளே எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு எங்கள் அம்மாவுக்கு 20,000 ரூபா கொடுங்கண்டா. யார் கொடுப்பா? இவ பேசின பேச்சுக்கு யாராவது இவகிட்ட வந்து திருப்பி உதவி பண்ணுவாங்களா? ஏன்னா இவளே ஒரு நன்றி மறந்தவன். உலகத்துக்கே தெரியும் மெர்சிமா எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுச்சு. எனக்கு பண்ணா என்ன, அவளுக்கு பண்ணா என்ன? எனக்கு பண்ணாலும் அந்த காசை வாங்கியும் நான் இவளுக்கு தான் கொடுத்தேன். சூர்யாவுக்கும் சுமிக்கு தான் கொடுத்தேன். சுமி கூட கிடையாது, சூர்யாவுக்கு தான் முழுக்க செலவு பண்ணேன். அந்த நன்றி கடனுக்காவது நேற்று அந்த அம்மா மதுரைக்கு வந்துருச்சுல, ஒரு வார்த்தை ஒரு ஃபோனை போட்டு, ஏம்மா மெர்சிமா எத்தனை வீடியோ போட்டிருந்தாங்க. சாயங்காலம் ஒரு லைவ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு ஷார்ட்ஸு போட்டிருக்காங்க. நாங்கள் போய் ஐர மீன் குழம்பு சாப்பிட்டோம் கிருஷ்ணா மெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிலாம் வீடியோ போட்டிருக்காங்க. இது எல்லாருமே பார்த்தீங்கல்ல. இவளும் பார்க்காமையா இருந்தா? பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போகிறது எவ்வளோ ஒரு கேவலமான செயல், நன்றி இல்லாதத்தனம் தானே. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அந்த அம்மா கிட்ட பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நீங்கள் இன்றைக்கி வெக்கத்தை விட்டு சொல்கிறேங்க. இதில் வெக்கப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. நான் உடச்சி விட்றேன். நான் என் தங்கச்சிக்கிட்ட பேசினேங்க, சத்தியமாக பேசினேன். இன்றைக்கி காலையில் பேசி, என்னம்மா மதுரை வரைக்கும் வந்திருக்க, கடையில் எதுக்குமா போய் ஐர மீன் சாப்பிட்ற? நான் அண்ணே வாம்மா, வீட்டுக்கு வாம்மா, நான் உங்களுக்கு செஞ்சு தர்றேம்மா, வாங்கம்மா, நான் போய் மீன் வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எதுக்குமா ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க? நம்ம வீடு இருக்குமா கடல் மாதிரி, இங்கே வாங்கம்மா. இல்லைண்ணே நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம், ஒரு கல்யாணம், 12 மணிக்கெல்லாம் நான் கிளம்பிடுவேனே, கோச்சுக்கிறாதீங்கண்ணே, நீங்கள் கூப்பிட்டதே எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தினே, சந்தோஷம்னே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நெகிழ்ந்து போச்சு. காலையில் நான் நேற்று நைட்டு பூரா நான் தூங்கவே இல்லை தெரியுமா, உண்மையிலே சொல்கிறேன். நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு போகும்போது எங்களுக்காக ஹோட்டல் புக் பண்ணி எங்களுக்காக எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்து, எனக்கு சாப்பாடுக்கு பணத்தை கொடுத்து, எனக்கு எல்லாமே பார்த்து, எனக்கு ட்ரெஸ்ஸு, சூர்யாவுக்கு ட்ரெஸ்ஸு, சூர்யா பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு, என் பேரனுக்கு சாக்லேட்டு, எனக்கு வாட்ச்சு, சூர்யாவுக்கு வாட்ச்சு, திலீபாவுக்கு வாட்ச்சு, கோகுலுக்கு வாட்ச்சு, எல்லாமே செலவு பண்ணி எங்களை நல்லா பார்த்து அனுப்பினவங்க 1.5 வருஷம் கழித்து மதுரைக்கு இப்போ தான் வர்றாங்க. அதுக்கு முன்னால் வந்தாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் மெர்சிமா மதுரைக்கு வருது. அப்போ ஒரு அண்ணனா நான் இங்கே இருந்து, அதில் என்ன ஈகோ ப்ராப்ளம் எனக்கு வேண்டி கிடக்கு? நான் யாருக்காகவே ஈகோ பார்க்க மாட்டேன். அந்த அம்மா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, ஏம்மா இந்த 2 பொம்பளையினால் என் நட்பையும் என்னுடைய பாசத்தையும் இந்த அண்ணனுடைய உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கிறாமல் போயிடாதம்மா. நேற்று நைட்டு பூரா நான் விடிய தூங்கவே இல்லைம்மா. மதுரைக்கு வந்து நீயா போய் விளக்கு தூணுக்கு போய் ஜிகர்தண்டா குடிச்சிருக்க, நீயா வந்து மதுரை மல்லிகைப்பூ எங்கே இருக்க கிடைக்கும்னு தேடி இருக்க, நாச்சியார், திருமலை நாயக்கர் மகால் எல்லாம் போயிருக்க. இந்த அண்ணே ஒருத்தர் இந்த ஊரில் உசுரோடு இருக்கேன்லம்மா, என்னையை தாண்டி தானம்மா நீ உள்ளே வந்திருக்கணும் மதுரைக்குள்ளே. என்னையை கூப்பிட்டுருக்கலாம்லம்மா, நான் வந்திருப்பேன் இல்லைம்மா. இவளுக்கு 2 இந்த புட்டச்சிகளை விடுமா, என்னையை பாருமா, இந்த அண்ணனுக்காக நீ எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியிருக்கலாம்லம்மா. அண்ணா நான் மதுரைக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் அண்ணே உனக்காக உயிரை கொடுத்து ஓடி வந்திருப்பேன் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி காலையில் அவ்வளோ தூரம் நான் பேசினேன். இப்போ கூட நான் என்ன தெரியுமா சொல்லிவிட்டேன், ஏம்மா ஹம்சவலி பிரியாணி கடையோடைய அட்மாஸ்பியர் நல்லா இல்லை, எங்களுக்கு அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு திருப்தியாக இல்லைன்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் பார்த்தேன், நேற்று அந்த அம்மா போட்ட வீடியோவில். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஏம்மா ஹம்சவலி பிரியாணிக்கு நான் வர்றேன், பார்சல் எத்தனை பேர் வந்திருக்கீங்க சொல்லுங்கள், அத்தனை பேருக்கும் 10 பார்சல் வேணுமா, 20 வேணுமா, 50 வேணுமா, சிக்கன் வேணுமா, மட்டன் வேணுமா, மிஜிரா சிக்கன் வேணுமா, கோலா உருண்டை வேணுமா, இல்லை ஜிகர்தண்டா வேணுமா, இல்லை அங்கே பைனாப்பிள் ஜூஸு ஸ்பெஷலு நான் வாங்கி தர்றேன், வண்டியில் எடுத்துக்கிட்டு போங்க, அவுட்டரில் போய் நிப்பாட்டுங்க, ஏதாவது ஒரு புளிய மரத்துக்கிட்ட வண்டியை நிப்பாட்டி நல்லா அதை வந்து பார்க் பண்ணி ஒரு பெட்ஷீட்டை விரித்து குடும்பமாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு போங்கம்மா அப்படின்னு சொல்லி என்னுடைய பாசத்தை, என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்தினேன். அந்த அம்மா ஒரே வார்த்தையில் சொல்லிருச்சானே, உங்கள் அன்பே போதும், இந்த வட்டம் எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், அதை அட்டன் பண்ணிட்டு மத்தியானம் 12 மணிக்கு நாங்கள் கிளம்புனாதான் நாங்கள் ஊருக்கு போய் சேர்றதுக்கு எப்படியும் 6-7 மணி நேரம் ஆகும். ஏன்னா பூரா வந்து பொங்கல் லீவ் முடிஞ்சு டிராஃபிக்காக இருக்கும். உங்களுக்கே தெரியும், இந்த டோல்கேட்டு ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி எல்லாம் ரிட்டர்ன் போய்கிட்டு இருப்பாங்க. இந்த தென் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பூராமே வந்து பூரா சென்னையை நோக்கி படையெடுப்பாங்க. அப்படிங்கும்போது டோல்கேட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட், அதே மாதிரி டிராஃபிக் ஜாம் ஓவராக இருக்கும். அதனால் கோச்சுக்கிறாதீங்கன்னு, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரும்பொழுது நான் உங்கள் வீடு தேடி வந்து ஐர மீன் சாப்பிடுவேன்,
நான் வர்றேனே அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இப்போ கிளம்புறாங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு ஊருக்கு போகிறோம்னு சொல்லி. அதை மாதிரி யாருடைய நட்பை நீ முழுசாக வச்சுருக்க? உனக்கு ஈகோ ப்ராப்ளம். அப்படி என்ன ஈகோ? அவங்க குணத்தில் கோடீஸ்வரி, பணத்தில் கோடீஸ்வரி. அவங்க இருக்கிற வீடு அவங்க இருக்கிற பாத்ரூம், அவங்க இருக்கிற லிஃப்டோட அளவு இருக்குமா நம்ம வீடு அளவு? நீ எங்கே இருக்க? அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க மலை, நீ மடு. நான் என்ன தான் வந்து கிறிஸ்துமஸுக்கு என்கிட்ட பேசலை, நியூ இயருக்கு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை, பொங்கலுக்கு என்னை கவனிக்கலை, ட்ரெஸ்ஸு வாங்கி தரல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், எனக்கு அன்பளிப்பு வேண்டாம், அன்பு ஒன்றே போதும்னு. அது பாணியில் நான் போகிறேன். நான் வெக்கத்தை விடுறதுக்கு என்ன இருக்குது? அன்போட வெளிப்பாடு அதுதான். ஒரு கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சி தான் நான் காலையில் ஃபோன் பண்ணேன். அந்த பொண்ணும் என்னுடைய கூட பிறந்த அண்ணனாக நினச்சி தான். ஏன்னா இறந்து போன அண்ணனுடைய உருவத்தில் தான் என்னை அந்த அம்மா பார்க்குறாங்க. அதனால் அண்ணே ரொம்ப சந்தோஷம்ண்ணே, நீங்கள் பேசுனதே எனக்கு போதும்ண்ணே, திருப்தினே, நீங்கள் கேட்டதே போதும்ண்ணே. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மேன்மக்கள். நீ என்ன தான் சொன்னாலும் அவங்களா விருப்பப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா தான் உண்டு. அதை விட்டுட்டு நீ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நான் அதை வாங்கித்தரேன் இதை வாங்கித்தரேன் வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் அவங்க மனசில், பிஞ்சு மனசில் நஞ்சை விதைச்சி வச்சுருக்கீங்க 2 பேரும். அவளும் அப்படித்தான், சுமியும் அப்படித்தான், சூர்யாவும் அப்படித்தான். இன்றைக்கி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த அம்மாட்ட 20,000 ரூபா நீ பணம் கேட்குற? எங்கள் அம்மாவுக்கு வந்து இதே நீ நல்ல ஒரு அந்த அம்மாவை இந்த மாதிரி நகைக்கடைக்காரம்மான்னு சொல்லாமல் நீ வந்து எல்லோரும் வந்து எனக்கு கீழே தான் இன்னும் என்னென்னமோ பேசுனதெல்லாம் நிப்பாட்டி இருந்தா இந்நேரம் அந்த அம்மா என் தங்கச்சி உனக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்கும். அதை கெடுத்துக்கிட்டதே நீ தான். இன்றைக்கி உட்காந்து வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? உனக்கு எப்படி தெரியுமா சூர்யா, யாரோட நட்பையும் கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு உண்டான திறமை உனக்கு இல்லை. யாரையும் பகைச்சிக்க, உனக்கு பிடிக்காதவங்கள பகைச்சிக்க, உனக்கு உதவி செஞ்சவங்களை பகைக்காத, உனக்காக லட்சக்கணக்கில் வாரி இறைச்சவங்களை பகைக்காத. இப்போ உன் தாய்க்கு ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சா 2 நாளாக நீயும் கதறின மீடியாக்குள்ளே யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்றாங்க. யாராவது ஒரு ஆள் ஒரு சிங்கிள் நயா பைசா உனக்கு கொடுத்தாங்களா? இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறணும், யாருமே பணத்துக்காக பழகலை. நீ வந்து அவங்கள மாற்றிட்ட, அவங்க குணத்தையே நீ மாற்றிட்ட, நல்ல உதவி செய்கிறவங்கள நீ இழந்துட்ட. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா இந்நேரம் நேற்றே வந்தவங்க, மதுரை வரைக்கும் வந்தவங்க உங்கள் அம்மாவை வந்து பார்க்க வராமையாக போயிருப்பாங்க. நேரடியாக வீட்டுக்கே வந்து ஏம்மா அமிர்தம்மா உங்களுக்கு இந்த மாதிரி கண் வந்து சரியில்லைன்னீங்கல்ல, நான் வந்திருக்கேன், நான் தாம்மா அந்த மெர்சிம்மா, நீங்கள் செல்லம்மா கூப்பிட்ற அரசிம்மா நான் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு 10 கிலோ பழங்கள், அதுபோல் ஹார்லிக்ஸ் பாட்டில், பூஸ்ட்டு, இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த அம்மா கையிலையும் 20,000 ரூபா பணத்தையும் கொடுத்துட்டு, யாருக்கிட்டையும் நீங்கள் எதுக்கு போய் கேட்குறீங்க சூர்யா, நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்காதீங்க, பிச்சை எடுக்காதீங்க, நான் தர்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்பாட்டில் ரொக்கமாக உனக்கு 20,000 ரூபாயை கொடுத்துட்டு இல்லை பேடிஎம் பண்ணிவிட்டு அந்த அம்மா போயிருக்கும். அதை கெடுத்துக்கிட்டியா? யாரால்? இப்பயும் சொல்கிறேன், நீ வந்து இந்த நகையை வச்சு நான் வந்து அதை பண்ண போகிறேன், சிக்காவுக்கு வந்து கடுகளவு கூட நாங்கள் வந்து இந்த வீட்டிலேருந்து எதுவும் போகாது, 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம், இதெல்லாம் நடிப்பு. உன் தாய்க்காக நீ 10 காசு பண்ண மாட்டேன். அன்றைக்கே இழுப்பூரில் இருந்தப்போ அந்த அம்மா தான் அந்த கட்லு மெத்தை ஃபேனு எல்லாம் வாங்கி போட்டு 8,000 ரூபா செலவு. அன்றைக்கி மாத்திரம் இவள் போய் ஃபர்னிச்சருக்குள்ளே நுழைஞ்சா. ஏம்மா நான் வாங்க போகிறேன்னு சொல்லி மெர்சிமா கிட்ட சொன்னவொன்னே வாங்கிக்கோங்க சூர்யா, பில்லை மாத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 8,500 ரூபாங்க. எனக்கு தெரியும் தான் எங்கள் அம்மா மேலே அதை சத்தியம் பண்ணக்கூடாது, சாரி, எங்கள் அம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன் நான். ஏன்னா ஓயாமல் பண்ணால் வைராங்க, அந்த அம்மா ஆத்மா அங்கேருந்து போய் துளையாதுற, நீ வேறு சத்தியம் பண்ணி பாரத்தை ஏற்றி வைக்காதங்கிறாங்க. மகதூம் ராஜாவிலேருந்து காரக்குழம்புலேருந்து எல்லா பேரும் சொல்கிறாங்க. அதனால் சத்தியம் பண்ணலை. எனக்கு தெரியும் 8,500 ரூபா அந்த அம்மா செலவு பண்ணது. நீ தான் பகைச்சிக்கிட்ட. இன்றைக்கி அந்த அம்மா மதுரை வரைக்கும் வந்துட்டு ஒரு கூட பிறக்காத ஒரு சகோதரனை பார்க்காம போகுதுன்னா என் கண்ணீர் ரத்தம் அப்படியே ரத்தம் வடியுது. இதயத்தை பொழந்து காட்டினா தான் தெரியும் அவ்வளோ தூரம் என் மனசில் பாரங்களும் துடிப்புகளும். என் தங்கச்சி வந்துட்டு என்னை பார்க்காம போயிடுச்சுங்கிற அந்த ஏக்கமும் தான் நிறைஞ்சு கிடக்கு. ஆனால் உனக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கி மெர்சிமானா நாளைக்கு மரியாமா, நாளைக்கு மரியாமானா அங்கிட்டு நாளை கழித்து கோவை சசிமா, கோவை சசிமானா அங்கிட்டு கோவை கார்த்தி, மாற்றிக்கிட்டே போவேன். ஆனால் நான் அப்படி கிடையாது. ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சா அன்பு தான். என் தங்கச்சினா தங்கச்சி தான், என்னுடைய தோழினா மீயா தான், ஒரு ஆள் தான் தோழி. அதே மாதிரி தான் ஓவியாசிரியனா ஓவியாசிரியை மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி தான் கோவை கார்த்தி, மீடியா கேஎம், அடிக்கிக்கிட்டே போகலாம். மலர் தண்ணியில் அம்மா இந்த அவங்களாம் வரல லைவில், எனக்கு எவ்வளோ வருத்தம் தெரியுமா? ஒவ்வொருத்தவங்களையும் நான் வந்து இழக்க மாட்டேன். கல்ஸ்பர் மேல் நேற்று கூட வந்து என்கிட்ட யாரால் கோச்சுக்கிட்டு போனார் அவர் சொல்லுங்கள்? மைதீன் பாய் நேற்று தான் வர்றாரு. சூர்யாவை பிடிக்காதவங்க வெளியே போகிறாங்க. உதாரணம் கல்ஸ்பர் மேல், சூர்யா கூட சேர்ந்துருங்கண்ணே, அப்போ தானே உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும், அப்போ தான் மாமா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு சொல்கிறவங்க என் கூட திருப்பி வர்றாங்க. உதாரணம் மைதீன் பாய். ஆக எல்லாருமே ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக நான் வந்து எல்லாருக்கும் நல்லவனாக நடக்கிறதுக்கும் என்னால் முடியாது மக்களே.
என்னையும் புரிஞ்சுக்கோங்க, என் உடல்நிலையும் கருத்தில் கொள்ளுங்க. என் சூர்யாவுடைய அந்த பல பிளாக்மெயிலையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நான் சும்மா வரலை. அவளுடைய அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடமெண்ட்டான ஒரு பிளாக்மெயில்னாலையும் அவன் என்னை வந்து மிரட்டல் விட்டதுனாலையும் வேறு வழி இல்லாமல் தான் வந்திருக்கேன். என்னை யாரும் கோச்சுக்கிறாதீங்க தயவுசெய்து. நான் உங்கள்கிட்ட வந்து மனசார உங்கள் காலார நான் மன்னிப்பு கேட்குறேன். உங்கள் கையை காலாக தொட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இனிமேல், அதாவது நீங்கள் மாமா அப்படி தான் சொல்லுவார், அவருக்காக இந்த உள்ள துணிமணிகள் கூட பாருங்கள் அப்படி அப்படியே மூட கிடக்கு, எதையுமே எடுத்துகிட்டு போகல. இனிமேல் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். என் நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அங்கே விட்டால் எனக்கு வேறு இடம் இல்லை, எனக்கு வேறு கதி இல்லை. அதனால தான் நான் போனேன். அதுபோக அவளுடைய மிரட்டலும் காரணம். ஓகேவா? சாரி மக்களே, மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் தொடர்ந்து நாங்கள் 2 பேரும் கலைத்தாய் பெற்றெடுத்த கலை புதல்வர்கள், புதல்வி. அதனால் இனிமேல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோ போட்டு தான் ஆகணும். எங்களுக்காக இல்லைன்னா எங்கள் வயிற்று பொழப்புக்காகவும், சூர்யாவுக்காகவும், அவள் வீடு வாங்கணுங்கிறதுக்காகவும், திலீபா கோகுலுடைய எதிர்காலத்துக்காகவும், அமிர்தம்மாவுடைய கண் ஆப்ரேஷனுக்கு பண தேவைங்கிறதுக்காகவும் நாங்கள் வீடியோக்கள் தொடர்ந்து போடுவோம். 2 பேரும் இணைந்து தான் இனிமேல் செயல்பட போகிறோம். தவறுகள், சண்டைகள், சச்சரவுகள் வரத்தான் செய்யும். இதுவும் கடந்து போகும். என்னைக்காவது ஒரு நாள் என் குடும்பத்தோடு இணைவேன். அது வரைக்கும் சுமியுடைய ஆதரவாளர்களும் அவங்கள அந்நியார்னு போற்றி புகழ்கிறவங்களும் காத்திருங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சுமிக்கு நல்லது நடக்கும், சூர்யாவுக்கு நல்லது நடக்கும். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.